அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கைரூன்ஸ் கிச்சன். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எம்டி ஸ்டொமக்கில் என்ன எடுத்துக்கிட்டோம், ராஜா உணவு, மதிய லன்ச் அல்லாமல் ஹெல்த்தி மிக்ஸ் பவுட்ரு நான் எப்படி ரெடி பண்ணேன் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இந்த வீடியோவில். நான் என்ன பண்ணிகிட்ருக்கிறேன்னா, ஒரு கப் எடுத்துகிட்டு அதில் 1 ஸ்பூன் சோம்பு, 10 கருப்பு திராட்சை, உலர்ந்த திராட்சை இருக்குல்ல அது சேர்த்துட்டு அதோட தண்ணியும் சேர்த்து ஒரு லிட்டு போட்டு ராத்திரி முழுக்க ஊற விட்டுட்டேன். காலையில் ஃப்ரெஷ் அப் ஆனதுக்கப்புறம் இதை ஃபில்ட்ரு பண்ணி ப்ளம் சோடி சாப்பிட்டேன். பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் வெந்தயம் தண்ணியில் ஊற போட்டு அதை அப்படியே ஒரு கப்பு தண்ணியோடி வெந்தயத்தை அப்படியே சாப்பிட்ருவாங்க எம்டி ஸ்டொமக்கில். நான் இந்த வீடியோவில் காணிக்க முடியல, அதை எடுக்கவும் இல்லை வீடியோ. அதனால் காலையில் எல்லோரும் வீட்லேயுமே ஹரிபரியாக தான் இருக்கும். காலை உணவு, மதிய உணவுன்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்ருப்பாங்க. அது மாதிரி தான் எங்கள் வீட்லேயும். ஆனால் நான் லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் நல்லாவே மாற்றிக்கிட்டேன். நிறைய டைம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை உணவு செய்யவே சைடு பை சைடு மதிய உணவுக்கு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை, கஞ்சி தான், கவுனி கஞ்சி ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். சப்பாத்திக்கு சைடுக்கு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறது பெரிய வெங்காயம் 2 நீளமாக கட் பண்ணி போட்டு அதை வதங்க விட்டு 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு வேகிறதுக்காக லிட்டு போட்டு விட்டுட்டேன். நான் அடிக்கடி செய்வேன் இந்த வெங்காயம் தக்காளி போட்டு. மசாலா ஹெவியாக எதுவும் இருக்காது இதில், இஞ்சி பூண்டு அந்த மாதிரி எதுவுமே நான் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வெந்திருக்கணும். அப்போ அந்த தக்காளியை நல்லா மசிச்சு விட்டுட்டு இது கூட நான் என்ன சேர்த்துக்க போகிறேங்கிற மசாலாவை பார்க்கலாம். இது சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மிளகாய்த்தூள், உப்புத்தூள், பட்டைத்தூள், இதுதான் விஷயமே. இவ்வளோதான் மசாலா இதுக்கு. அந்த வெங்காயம் தக்காளிக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே பட்டைத்தூள், மிளகாய்த்தூள், உப்புத்தூள், இவ்வளோதான். செமையாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. சப்பாத்திக்கு நான் சேர்த்துக்கிட்டது கருஞ்சீரகமும் மல்லித்தலைப்பொடி சகர் பண்ணதையும் சேர்த்துட்டு இது 2 சைடும் சேர்த்துக்கல, ஒரு சைடு மட்டும்தான் சேர்த்துக்கிட்டேன். இது நேற்று காலை நேர ராஜா உணவில் ஷார்ட்டில் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த வீடியோ தான் இது. இந்த மாதிரி நம்ம எவ்வளோ தான் பார்த்து நம்ம ஹெல்த்தியாக எடுத்துக்கிட்டாலுமே ஒரு 40 வயசுக்கு அப்புறம் நம்மளுக்கு உடம்புல தாக்கத்து இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா. அப்போ நம்ம பால் கண்டிப்பாக எடுத்துக்கணும். காலையிலையும் சாயந்தரம் 2 நேரம் பால் எடுத்துக்கணும். அந்த பாலில் ஹெல்த்தியான ஒரு பவுட்ரு கலந்து சாப்பிட்ணும். அப்படிங்கும்போது மக்கானா நான் எடுத்துருக்கிறேன். தாமரை விதை இருக்கு இல்லையா, அதுதான் மக்கானா. அந்த மக்கானா நான் எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டோன்னா அதில் பாதி பாதாம் எடுத்துருக்கிறேன். அதுவும் எடுத்துகிட்டு 2 ஸ்பூன் சோம்பும் சேர்த்துருக்குறேன். இது எல்லாமே நான் தனித்தனியாக வறுத்து எடுத்துகிட்டு 1 நிமிஷம் போல் வறுத்து எடுத்துகிட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து ஒரு சீசாவில் ஏர்டைட் பாட்டிலில் போட்டு வச்சுக்க போகிறேன். நம்ம பால் எடுத்துக்கிறோமோ அப்போ சூடான பாலில் இந்த பவுட்ரு 2 ஸ்பூன் கலந்து எடுத்துக்கலாம். தேன் இனிப்புக்கு தேன் கலந்துக்கலாம், அவ்வளோதான். இப்போ இந்த பாதாம் மக்கானாவை பவுட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறேன். 2 ஸ்டெப்பாக பவுட்ரு பண்ணி எடுத்த அந்த பாதாம் மக்கானா பவுட்ரை மிக்ஸ் பவுலில் போட்டு நல்லா கலந்து விடணும். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ சீசாவில் போட்டு எடுத்து வச்சுக்க போகிறேன். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாலில் இந்த பொடியை கலக்கும் போது எப்படி கலக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து குக்கர் லிட்டு, கவுனி கஞ்சி குக்கர் லிட்டை மட்டும் கண்டுக்காதீங்க. இந்த கஞ்சிக்கு சைடுக்கு அவரைக்காய் பொரியல், அதுவும் குக் ஆகிட்டுருக்கு. அவரைக்காய் பொரியல் எப்படி பண்ணேன்னா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, தண்ணி விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா அவரைக்காய் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், சீரகத்தூள், மிளகுத்தூள் போட்டு வதக்கி இறக்கிடுவேன். அப்புறம்
ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ அசம்பிள் பண்ணிடலாம். மிந்தியில் கவுனி கஞ்சிக்கு வந்து லைட்டாக ஒரு மசால் கொடுத்து கவுனி கஞ்சி வந்து எடுத்துக்குவோம். இப்போ அப்படி இல்லை, ஆயிலே இல்லாமல் நம்மளால் கஞ்சி ரெடி பண்ணி சாப்பிட முடியும் அப்படிங்கிறது ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம். ஆயிலே நான் போடலைங்க. கவுனி அரிசி, கொஞ்சமாக பாசிப்பருப்பு, தண்ணி நல்லா வேக வச்சு கடைஞ்சிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன், அவ்வளோதான். நான் எங்கேயோ கேட்ட ஞாபகம் இப்போ ஞாபகத்துக்கு வருது. ஆயிலை வந்து நம்ம சமையலில் குறைவா சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஆயில் கூட அதிகமாகும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஓகே, இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.